இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் வந்து இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதுக்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வந்து வேறு வகையில் நம்ம வந்து நல்ல விதத்தில் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் வந்து இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜக்காத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது வந்து நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது வந்து எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து இதில் கொடுக்க வைக்கணும், இதை வந்து இன்னும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அது வந்து அல்லாவுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேல அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து கொடுக்குறதில்ல. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நீங்கள் நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆயிடும். அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட் சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. புத்தகா, அதாவது பொருளாதாரத்தை பற்றி எல்லாம் சொல்லிட்டு வரேன் இந்த இடத்துல. 274வது வசனம் பக்ராவுடைய. நம்பிக்கையாளர்களே, எவர்கள் தங்கள் பொருளை பிறருக்கு உதவிடும் நோக்கில் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடத்தில் அவர்களுக்கு உண்டு. தவிர அவர்கள் மறுமையில் எவ்வித பயமும் இல்லை. அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை. அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். யார் வந்து அல்லாஹ் கொடுத்த பொருளை அல்லாஹ் கொடுத்ததுன்னு நினச்சி, இது நான் சம்பாதிச்சதுன்னு நினைக்காம, இது அல்லாஹ் கொடுத்தது பிறருக்கு கொடுக்கறதுக்காகத்தான் கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்ந்து இரவிலும் பகலிலும், அதாவது எனி நேரமும், இந்த டைம் அந்த டைம்ன்ட்டு இல்லை, எந்த டைம் வந்தாலும் தேவை எப்படி இருக்கோ அது கொடுப்பாங்க. ரகசியமாக தேவைப்படும் போது ரகசியமாக கொடுக்க வேண்டியது ரகசியமாக கொடுப்பாங்க. வெளிப்படையாக தர வேண்டிய இடத்துல வெளிப்படையாகவும் செலவு பண்ணுவாங்க. அப்படி எல்லாத்தையுமே சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய கூலி அவர்களுடைய இறைவனிடம் உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான், வாக்குறுதி கொடுக்குறான். தவிர அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை. மறுமை நாளில் அவங்களுக்கு என்ன இருக்காது, எந்த பயமும் அவங்களுக்கு இருக்காது. அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அங்கே எந்த ஒரு சிரமத்துக்கும் அவங்க ஆளாக மாட்டாங்க. அதுக்கு நேர் மாறா வட்டி வாங்கி தின்பவர்கள், ஷைத்தான் பிடித்து பித்தம் கொண்டவர்கள் எழும்புவது போலன்றி வேறு விதமாக மறுமையில் எழும்ப மாட்டார்கள். இவங்க எப்படி இருப்பாங்க, இந்த வட்டி, இந்த பேராசை பிடிச்சவங்க, பணத்தாசை பிடிச்சவங்க எப்படி இருப்பாங்க, இந்த வட்டிக்கு பணம் யாரு கொடுக்குறானோ, வட்டி வாங்கி சாப்பிட்றான்ல, இந்த வட்டி நடத்துகிறான்ல, அது பேங்க்கு, அது பெரிய ஸ்டோரின்னு வச்சுக்கோ. யாரெல்லாம் வட்டி நடத்துகிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், கந்து வட்டி தெரியுமா, வட்டினா என்ன, வட்டி கந்து வண்டி வாங்குறவங்கள பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு வட்டினா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. எங்கே வட்டினா எங்கே பார்த்துருக்கீங்க நீங்கள்? இது யார் வாங்கியிருக்கா, நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க வட்டி வாங்கினது? அதெல்லாம் பொதுவாக அந்த மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா அவன் காய்கறி வந்து அவங்க போய் மண்டியில் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு வருவாங்க. அவன் 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த ஒரு 12,000 ரூபாய்க்கு விற்பாங்க. விற்கும்போது அவங்களுக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கும், 2,000 ரூபாய் கிடைக்கும். அதில் வந்து இந்த கூலி அந்த கூலி, வண்டி எடுத்துகிட்டு வந்த வண்டி வாடகை அது இதுன்னு போய் எல்லாம் அவங்களுக்கு ஒரு 1,500 ரூபா 1000 ரூபா நிற்கும். சரியா? இப்போ இந்த 10,000 ரூபா வந்து அவங்ககிட்ட டெய்லி இருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா அது மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அது மெயின்டைன் பண்ணலாம், நிறைய அந்த மாதிரியான சின்ன வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அது போய் டெய்லி வட்டிக்கு வாங்கிட்டு வருவாங்க. அது காலையில் வட்டி வாங்கி நைட்டு கொடுத்துடணும். காலையில் அவன் 10,000 ரூபா கொடுத்துருவான். அடுத்த நாள் நீ நைட்டு 10,000 ரூபா நீ அவனுக்கு திருப்பி கொடுத்துடணும். கொடுக்கும்போது 1000 ரூபாயோ அவங்களுக்கு கணக்கு வச்சுருப்பான், 200 ரூபா அல்லது 300 ரூபா ஒரு 500 ரூபான்ட்டு. இது மாதிரி வட்டி, இது மாதிரி ஏகப்பட்ட விதத்தில் வட்டி இருக்குது. இப்போ வண்டி வாங்குறாங்க, வண்டி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறாங்கல்ல, பைக் எடுக்கிறாங்கல்ல, கார் எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு லோன் இருக்குது. அப்புறம் ஹவுசிங்கு, வீடு கட்டணும், அதுக்கு லோன் இருக்குது. கல்யாணத்துக்கு லோன் இருக்குது. இப்போ டூருக்குலாம் லோன் இருக்குது. ஜாலியாக டூர் போகணும், அமெரிக்கா டூர் போகணும், 1 லட்ச ரூபா, அதுக்கு இப்போ பேங்க் லோன் தருது. டூரிங் லோனு அதெல்லாம் வந்துருச்சு. அப்போது லோனு விடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது டோட்டலாக அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, சும்மா ஒரு ஆள் இருப்பான், வட்டி கொடுக்குறவன்ட்டு ஒருத்தர் இருப்பான், அவன் தான் வந்து வட்டிக்கு மெயினாக விட்டுட்ருப்பாங்க.
அப்போ அந்த மாதிரியான இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வட்டி விடுற அந்த ஆட்கள் பரவலாயிட்டாங்க. பல இடங்கள்ல அவங்க பிரிஞ்சிருக்காங்க. நிறைய ஆட்களை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதோடைய பாதிப்பு என்ன, உண்மையான பாதிப்பு நம்மளால் உணரவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. ஆனால் மிக கொடூரமான பாதிப்பு அது அவங்க சமுதாயத்தில் அது ஏற்படுத்துது. அப்போ அவங்கள பற்றி எல்லாம் சொல்கிறான். அந்த வட்டி வாங்குற அந்த மைண்ட் செட், அந்த நலம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி கியாமத் நாளில் எந்திரிப்பாங்க அப்படின்னா, ஷைத்தான், அதாவது ஷைத்தான் தீண்டியவனை போல் அப்படின்ட்டு. இது ஷைத்தான் வந்து ஒருத்தனை தீண்டுறானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பைத்தியம் பிடிச்சவனை வந்து அரபுகள் என்ன சொல்லுவாங்க, சைத்தான் அவனை இது பண்ணிட்டான், சைத்தான் பிடிச்சிருச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரபுகள் பயன்படுத்துவாங்க. அப்போ அரபுகளுக்கு புரியணுங்கிறதுக்காக அல்ல அதே வார்த்தையை பயன்படுத்துறான். நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்களா ஊருக்குள்ள ஒருத்தன் சைத்தான் பிடிச்சிருச்சுன்ட்டு, அது மாதிரி நீங்கள் மறுமை நாளில் எந்திரிப்பீங்க. அப்போ இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டோம்னா, மறுமை நாளுங்கிறது மிக கொடூரமான நாள். புரியுதா? அந்த நிலம், அந்த சர்ஃபேஸும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். எது நம்ம எந்திரிக்கிறோம்ல, அதுவே ஒரு கரடு முரடான நிலப்பகுதியில் தான் நம்ம எந்திரிக்க போகிறோம். அந்த நிலப்பகுதி ரொம்ப கொதிக்கும். அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் கடந்து போகணும். தலைக்கு மேலே சூரியன் இருக்கும், எல்லா பக்கமும் கூச்சல் குழப்பம் இருக்கும். அவன் அலறிட்டு இருப்பான், எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் சீக்கிரம் ஓடணும், அந்த இடத்துல போய் நிற்கணும், இந்த இடத்துல போய் நிற்கணும், எங்கேயாவது நிழல் இருக்கா, இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நீ பைத்தியமாக இருந்தீங்கன்னா எவ்வளோ கொடூரமாக இருக்கும். ஆனால் நீ பைத்தியமாக இருப்பே தானே தவிர, ஆனால் அந்த வேதனை எல்லாமே உணர்வேன். இப்போ இன்னைக்கு பைத்தியக்காரனுக்கு வேதனைனா உணர்றதில்லை. ஆனால் அங்கே மறுமையில் எப்படி இந்த சூழ்நிலை இருந்தால் உனக்கு வேதனையும் வரும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஆக்குறான் இந்த கூட்டத்தார அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க உலகத்தில் யாரையும் கேர் பண்ணவே இல்லைல்ல, அவங்களுடைய வாழ்க்கை மட்டுமே அவங்க பார்த்தாங்க. அப்போ அந்த வட்டிக்கு ஒருத்தன் வாங்குறானே, இவன் பாவமாச்சு, அதெல்லாம் அவங்க கேர் பண்ணல. இங்கே பணத்து மேலே இவங்க பைத்தியமாக இருந்தாங்க. அதனால் அதே மாதிரி நீங்கள் ஒரிஜினல் பைத்தியமாகவே ஆயிருங்க. நீங்கள் காசு பைத்தியம் பிடிச்சிருந்தது இல்லை, நீங்கள் அந்த பைத்தியமாகவே நீங்கள் இங்கே ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல அங்கே கொண்டு போகிறான். மறுமை நல்லா அவங்களை எப்படி ஆக்குறான், பைத்தியமாக எல்லாம் என்ன பண்ணுறான் ஆக்கிறோம். அது எதுக்காக அவங்க பைத்தியமாக்குறான் அல்ல சொல்கிறான், வட்டியை போல நிச்சயமாக வணிகம் இருக்க அல்ல, வணிகத்தை ஹலாலாக்கி வைத்து வட்டியை ஏன் தடை செய்யலாம் என்று அவர்கள் பரிகாசமாக கூறுகிறார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, வியாபாரம் வட்டி ஒன்று தானே, வியாபாரம் வட்டி ஒன்று தானே. இப்போ உதாரணத்துக்கு வட்டி தொழில் அங்கே பண்ணிட்டு சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஹவுஸுக்கு கஜெட் 2 குழந்தை மதியம், ஹவுஸுக்கு கஜெட் 2 குழந்தை மதியம். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, விவசாயம் அப்படின்னா அது குறைச்ச லாபம் மட்டும் வராது. ஒரு தடவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், விதைக்கணும், அது ஆள் பிடிச்சி எல்லாம் நடுவே பார்க்கணும், அது நீ சம்பளம் கொடுத்து காய் எடுக்கணும், கூலி வாங்கி ஆள் போட்டு ஃபுல்லாக கிட்ட ஒரு லட்சம் செலவு. அது மழை பெஞ்சு கரெக்டாக அவுட் எடுத்துச்சுன்னா உனக்கு 1 லட்சம் கொடுக்கும். இல்லையா நீ போட்ட 1 லட்சம் மதிக்கும் உனக்கு லாஸ் ஆகும். அடுத்த சீசன் வரும்போது கரெக்டாக வெளியில் காட்டும் போது கரெக்டாக போட அடுத்த எடுக்கும். அப்போ அந்த காசு வந்து என்ன பண்ணுவோம், யூசர் கட்டணும். அப்போ யூசர் கொடுப்போம், கூட என்ன பண்ணுவோம், மறுபடியும் 2 போய் வச்சு அடுத்த என்ன பண்ணுவோம், நிலத்தை எழுதி நிலத்தில் இப்படி வேலை செய்யும். அடுத்த கடை வாங்கி பண்ணுவோம், நான் சொந்த இடத்துல கூலி வேலை போயிடும். இது மாதிரி வட்டி அங்கே இருக்குது, அது மாதிரி வட்டி விட்டு நான் அதே மாதிரி இன்னொரு என்ன அப்படி 2 பேர் மத்தியில் சண்டை போட்டுருவோம். யூசர் அந்த குழந்தை ஒரு மரியாதை குழந்தை இல்லையாமே அப்படின்னு. நேற்று தான் ஹவுஸ் குளத்திலிருந்து ஒருத்தன் வந்திருந்தான், வந்து பிடிச்சி எங்கள் வீட்டில் ஒரே இதாக பண்ணிட்டு இருந்தான். நீங்களாம் அவங்ககிட்ட பிச்சை எடுத்து நின்று இருந்தீங்களாமே அப்படின்னு. இப்போ அவனுக்கு என்ன ஆயிரும், யார் அவனா, அவன் எங்ககிட்ட பிச்சை எடுத்தவன்டா. அப்போ அடுத்த நாள் அவனை நேரில் பார்த்தோன்னா என்ன நடக்கும், பலாருன்னு அப்பிடுவான். அவன் அப்பனா அப்போ வாங்கிட்டு போய் சும்மா இருப்பானா, அவன் போய் 10 பேரை கூட்டிகிட்டு வருவான். இவன் 10 பேர் வரும்போது நிதானத்தில் இருப்பானா, அவன் சரியான கோபத்தில் இருப்பான். எடுத்தவொடனே கை வச்சுட்டு அப்புறம் பேசுவாங்க. அப்புறம் கடைசியாக என்ன ஆயிரும், இன்னைக்கு ஒன்று அவங்க இருக்கணும் இல்லைன்னா நாங்கள் இருக்கணும்னு போரே வந்துடும். அப்போ போர் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆயுதம் வாங்கணும்ல, அதுக்கும் போய் இவங்ககிட்ட காசு வாங்குவாங்க. யார்கிட்ட, இவர்கள்ட்ட. அதுக்கு தான் இவங்க சண்டையை மூட்டி விடுறது. அப்போ என்ன பண்ணுவாங்க, காசு நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு எவ்வளோ வேணும், அவங்கள விடாதீங்க அப்படிமா. அப்போ என்ன இந்த என் நிலத்தை வச்சுக்கோ, அவனுங்களை காலி பண்ணுறேன், எனக்கு 10 ஒட்டகத்தை கொடு, 10 குதிரையை கொடுப்பான், 10 குதிரையை கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். இவன் உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். இப்படி வாங்கி 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 கிட்டத்தட்ட மதினால பெரிய பணக்காரங்களை அவங்க ஆயிட்டாங்க. யாரு, யூதர்கள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு உலகத்திலையும் இதுதான் நடக்குது. ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் சண்டை மூட்டி விட்டுருவானுங்க. சூண்டை மூட்டி விட்டு ஈரான்கிட்ட போய் இப்படிமானுங்க, அவங்ககிட்ட இந்த பீரங்கி இருக்கா, அவன்கிட்ட இந்த பீரங்கி இருக்கு, அதில் 1 குண்டு தான் வரும், அதில் 4 குண்டு வரும், எங்ககிட்ட 5 குண்டு வர மாதிரி வேணுமா அப்படிமா, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அவன் என்ன 5 குண்டு வச்சிருக்கான், உன்கிட்ட 6 குண்டு இருக்கிறது வேணுமாமா, கொடுங்க அப்படின்ட்டுருவான். புரியுதா? இப்போ நமக்கு வந்து இப்போ ரஃபேல் எடுத்துருக்கானே, எனக்கு F-16 கொடுத்துருவாங்க. ரஃபேல் ஒரு போர் விமானம். அவன் என்னம்மா, அவன் ரஃபேல் எடுத்துட்டு வந்தா நீ என்னடா பண்ணுவேன், ஆமாம் இல்லை அப்படிமா, F-16 இருக்கு அதை எடுத்துக்கோமா. அவன் X-16 எடுத்துருவான். ஏன்டா அதில் ஒரு 4 மிசைல் அடிச்சா நான் என்னடா பண்ணுவேன் தெரியாது. அப்போ ஐரன் டூம் வாங்கிக்கோ, ஷீல்டு வாங்கிட்டீங்கன்னா இதாயிரும். சரிங்க, ஏண்டா முட்டாள், அடிச்சுன்னா ஐரன் டூம் போய் தடுத்துறாது, நீ பாட்டுக்கு அடிச்சுட்டே இருப்ப. அப்போ என்ன வேணும், அப்புறம் சூப்பர் சானிக் மிசைல் நீ வாங்கிக்கோ. இப்படி தான் உலகமே ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. இது கடன் கொடுப்பாங்க, காசு இல்லைங்க என்கிட்ட, பரவாயில்லப்பா நம்மளாம் அப்படியே பழகிருக்கோம், காசு வாங்கிக்கோ, காசு நம்ம பையனே தரான், டே தம்பி நீ கொடு அப்படிமா. அவன் கொடுப்பான், அவன் அப்படி காசு வாங்குவான். இவன் தானே வியாபாரம் விற்றான், அவன் வாங்கி இவன்கிட்ட கொடுத்துருவான். புரியுதா? அந்த வாங்கின கடன் சும்மா நம்ம பிரதமர் கையில் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும், 5 நிமிஷத்துக்கு தான் இருக்கும். அப்படி வாங்கி இப்படி கொடுத்துருவாரு. கடன்காரன் பேரில் மட்டும் நம்ம பேர் எழுதப்பட்டுரும். இப்படி இன்னைக்கு ஏகப்பட்ட கடன் எல்லா நாடுகளுமே வாங்கி இருக்கு. இப்போ இதெல்லாமே வட்டியில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதில் இன்னும் நிறைய டீப் இருக்குன்னு வச்சுக்கோ. வட்டியை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய தீமை எது நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம், விபச்சாரம், மது, சூதாட்டம், கொலை இதெல்லாம் சொல்லுவோம். இது எல்லாத்த விட இதுதான் பெருசு. இதனால தான் உலகமே மிகப்பெரிய அநியாயத்தில் நடந்துட்டு இருக்கு. அதனால வட்டி தான் மிகப்பெரிய ஒரு தீமை. அதனால பெரும்பாவத்தில் இந்த லிஸ்டால வச்சிருக்கேன். 7 பாவம் பெரும்பாவம்.
அதில் நீ கண்டிப்பாக நிரந்தரமாக நரத்துக்கு போக. அதில் இதுவும் ஒன்று, எது? வட்டி. வட்டிங்கிறது மிகப்பெரிய பாவம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, யூதர்கள்ட்ட போய் வட்டி வந்து ஹராமு அல்லன்னு சொன்னால் அது எப்படி வியாபாரம் ஹலால்? இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, இப்போ நாங்கள் 100 கொடுக்குறோம், 100 கொடுத்து நாளைக்கு நாங்கள் 110 வாங்குறோம், இது தப்புங்கிறீங்க. இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 100 கொடுத்து ஒரு பேனை வாங்கிட்டு வரீங்க, 100 கொடுத்து ஒரு செப்பல் வாங்குறீங்க, எவ்வளோ விற்கிறீங்க? 110 விற்கிறீங்களா? அப்போ இது எப்படி? ரெண்டு ஒன்று தானே. நாங்களும் 100 செலவு பண்ணோம், நீயும் 100 செலவு பண்ணி, நாங்கள் 100 கொடுத்தோம், நீ 100 செப்பலாக கொடுத்த, ஆனால் நாங்கள் 2 பேரும் 100 தானே போட்டோம். ஆர்குமெண்ட் நல்லா இருக்கா? இது பதில் அவ்வளோ சீக்கிரம் எல்லாருமே சொல்ல முடியாது. கரெக்டு தானே? நீ 100 போட்டால் 110 வாங்கினேன், நானும் 100 போட்டால் 110 வாங்கினேன். அதை நான் வியாபாரம் ஹலால், வட்டி ஹராம். நீயும் காசு போட்ட, நானும் காசு போட்டேங்கிறான். இது மாதிரி வந்து இடக்கு கேள்வி அல்லாட்ட பேசினாங்கல்ல, இதுக்கு வந்து எல்லாம் என்ன பண்ணுறான், நீ புத்திசாலியா, உனக்கு அறிவே வேலை செய்யாது மறுமையில், என்கிட்ட லாஜிக் பேசுறியா? இதுக்கு பின்னாடி உண்மை தத்துவம் இருக்கு. என்ன அப்படின்னா, வியாபாரத்தில் இப்போ வியாபாரம் புரியுதா? இப்போ நான் 100 ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒரு செப்பல் வாங்குறாரு. இப்போ 100 ஒரு பாக்கெட்லேருந்து போச்சு, அது இழப்பு, லாஸ். இவர் கையில் இருந்த செப்பல் போயிருச்சு, அவருக்கும் லாஸ். இவருக்கு செப்பல் கிடைச்சது லாபம், அவருக்கு 100 கிடைச்சது லாபம். அப்போ சமமாக போயிருச்சு அங்கே எல்லாமே. புரியுதா இல்லையா? இந்த 100 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஒருத்தன் செப்பல் வாங்கினா 100 கொடுத்து ஒரு செப்பல் வாங்கினாங்க, உங்கள் பாக்கெட்டில் இருந்த 100 போயிருச்சுல, இது உங்களுக்கு லாஸ் தானே. உங்கள் 100 அவன் செப்பல் கடைக்காரன் எடுத்துட்டான்ல. அதே மாதிரி செப்பல் கடைக்காரன் செல்ஃபில் இருந்த ஒரு செப்பல் போயிருச்சுல, இப்போ அவனுக்கு ஒரு செப்பல் மைனஸ் ஆயிடுச்சுல. அப்போ அவனுக்கு ஒரு லாஸ், உங்களுக்கு ஒரு லாஸ். ஒரு கோடு போட்டுங்க, உங்களுக்கு ஒரு லாபம், அவனுக்கு ஒரு லாபம். அவனுக்கு 100 லாபம், உங்களுக்கு செப்பல் லாபம். உங்களுக்கு பொருள் கிடைச்சிருச்சு, அவனுக்கு பணம் கிடைச்சிருச்சு, இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ இதில் இப்படி ஒன்று வந்துருச்சு. அப்போ ரெண்டு பக்கமும் லாபம் சமம். வட்டியில் அப்படியே நடக்குது. இவனுக்கு 10 ரூபா நீங்கள் வட்டி கொடுத்துட்டீங்கன்னா அது போயிருச்சு, அவ்வளோதான். புரியுதா? 10 ரூபா நீங்கள், இவனுக்கு 10 ரூபா சேர்ந்துருச்சு, அது ஒன் சைடு லாபம். ஒருத்தனுக்கு தான் லாபம், ஒருத்தனுக்கு நஷ்டம். இது ஒரு முக்கியமான டிஃபரெண்ட். எதுக்கு? வியாபாரத்துக்கும் வட்டிக்கும். இது புரியலன்னா திணறிடுவீங்க. ஏன்னா கேட்டால் கரெக்டாக இருக்கு. ஏன்னா வட்டி இன்னைக்கு பல பேரில் நியாயப்படுத்துறதுக்கு நிறைய கும்பல் சுற்றிட்டு இருக்கு. வட்டி வருவான், வீடு போகியத்துக்கு விடுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், இதுக்கு நாங்கள் அதை பண்ணியிருக்கோம், இதுக்கு இது பண்ணியிருக்கோம், அப்படிலாம் ஏகப்பட்ட பித்தலாட்டம் பண்ணுவான். இன்னொன்று என்ன அப்படின்னா, உழைப்பு. இப்போ இதில் வந்து உழைப்பு இருக்குது, வியாபாரத்தில் திறமை இருக்குது. எந்த பிஸ்னஸ் எடுக்கணும், அந்த பிஸ்னஸில் டேலண்ட் இருக்குது, திறமையான அந்த தொழில்காரன்ட்ட நிறைய பேர் வாங்குவாங்க, நல்ல பொருளை வந்து எல்லாருமே வாங்குவாங்க. அதே மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். புரியுதா? இது எதுவுமே வட்டியில் கிடையாது. அப்போ இது வந்து மனிதனுடைய ஆற்றலை வளர்க்கும், இது மனிதனை சோம்பேறியாக்கும். புரியுதா இல்லையா? இதில் வந்து மனுஷன் வந்து ஆக்டிவாக இருப்பான், இதில் உட்காந்துட்டு இருப்பான். காலையில் வருவான், பணத்தை மட்டும் கொடுத்துருவோம், போய் படுத்து தூங்கிட்டு இருப்பான். என்ன பண்ணுறான்? இப்படி எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னா இது மனித குலத்துக்கு நல்லதா? ஆனால் எல்லாரும் வியாபாரம் பண்ணால் மனித குலத்துக்கு நல்லதா? நல்லது. புரியுதா? எல்லாரும் வியாபாரம் பண்ணால் மனித குலத்துக்கு நல்லது. ஏன்னா எல்லாருக்கும் ஒருத்தருடைய பொருள் இன்னொருத்தருக்கு தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் வட்டிங்கிறது இவனுக்கு என்னைக்காவது வட்டிக்கு பணம் தேவைப்படுமா? கொடுக்குறவனுக்கு தேவையே படாதில்லை. இவன் தான் பணம் மட்டும் இவனுக்கு பெருகிட்டே இருக்கேன், இவன் எதுக்கும் வாங்க மாட்டான்ல. அப்போ இவன் என்னைக்கும் கொடுக்குற இடத்துலேயே இருப்பான், அவன் மற்றவன் என்னைக்கும் வாங்குற இடத்துலேயே இருப்பான். இது வந்து ஒரு உழைப்பு இல்லாமல் போகும். அப்போ இது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இழப்புங்கிற ஆபத்து இவங்களுக்கு இல்லவே கிடையாது. வியாபாரத்தில் நஷ்டமும் இருக்கா, லாபம் மட்டுமா வரும்? இப்போ பிரியாணி 5 கிலோ செஞ்ச ஓடல கடையில், இப்போ என்ன அது 5 கிலோ பிரியாணி வேஸ்ட்டு தானே. அடுத்த நாள் நீ விற்க முடியாதுல்ல. ஒரு ஆடை அறுத்து தொங்க விட்டேன், 2 நாள் வாங்கலை, இப்போ என்ன ஆயிரும்? நஷ்டமாயிரும்ல. அப்போ இது வந்து இதில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, இதில் ஒரு இது இருக்குது. இதில் என்ன இருக்குது? இவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு தடவை லாபம் முடிஞ்சிடும். ஒரு பொருள் 100 ரூபா வாங்கினா 110 ரூபாய்க்கு விற்று அதோட லாபம் முடிஞ்சிடும். இவன் அப்படியா? 10,000 ரூபா கொடுத்துட்டானா ஒரு வருஷம் டைம் வச்சு 10,000 ரூபா கொடுத்துருவான். மாதம் 500 ரூபா வட்டி கொடுத்துட்டே இருப்பான். அந்த 10,000 ரூபா கடைசியாக அந்த 10,000 ரூபாயும் கொடுத்துடணும். வட்டியில் பல வெரைட்டி இருக்குது. மீட்டர் வட்டி, கந்து வட்டி, புரியுதா? டெய்லி வட்டி, டைமுக்கு வட்டி, அப்புறம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வட்டி, சினிமாலாம் வந்து சினிமா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வட்டி, இது மாதிரிலாம் கணக்கு இருக்குது. புரியுதா? இப்போ பல வட்டி வெரைட்டி இருக்குது. இது ஒரு வெரைட்டி. அதாவது மொத்தமாக 10,000 1 லட்ச ரூபா நீ வாங்கிக்கணும். நீ கொடுக்கும் போது 1 லட்ச ரூபா முழுசாக தான் கொடுக்கணும். சில்லறையாக கொடுத்தா வாங்க மாட்டாங்க. இப்போ ஒரு 10,000 ரூபா இருக்குங்கன்னு கேட்டால் தரம் வாங்க மாட்டாங்க. அந்த 1 லட்ச ரூபா கொடுத்து அதுக்கு 1 லட்ச ரூபா நீ கொடுக்குற வரைக்கும் மாதம் 1000 ரூபா நீ கொடுத்துட்டே இருக்கணும். மாதம் ஒரு 10,000 வச்சுக்கோ, மாதம் 10,000 ரூபா நீ கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ நீ 10 மாதம் உன்னால் பணம் பெரட்ட முடியலன்னா நீ 10 மாதமும் 10,000 கொடுத்துருவேன். இப்போ எவ்வளோ கொடுத்துருப்ப? 1 லட்ச ரூபா கொடுத்துருப்பேன். அந்த 1 லட்ச ரூபா அப்படியே இருக்கும். அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் அப்படி கட்டினாங்க. வெறும் 10,000 வாங்கினாங்க. 10,000 வாங்கி 40,000 கட்டிட்டாங்க. 10,000 வாங்கி 40,000 கட்டிட்டாங்க. 40,000 கட்டி அசல் முடியல. அசல் அந்த 40,000, அசல் அந்த 10,000 அப்படியே இருந்துச்சு. அவர் வருவார், காசு வாங்கிட்டு போவார், கடைசியாக அவரால் முடியல. அது பெரிய ஒரு பஞ்சாயத்துலாம் ஆச்சு. இது மாதிரி போகும் வட்டியில். புரியுதா? அப்போ வியாபாரத்தில் லாபம்ங்கிறது 1 நேரம் முடிஞ்சிடும். வட்டியில் லாபம்ங்கிறது
தொடர்ந்துகிட்டே இருக்கும். மாசம் மாசம் அல்லது அவன் டைம் போட்டுக்கிட்டானா, அவன் தவணை போட்டுக்கிட்டானா இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா டபுள் ஆக்கிடுவாங்க. யாரு? யூதர்கள். 10,000 ரூபா 6 மாசத்துல கொடுத்துட்றேங்க. சரி, ஓகே. மாசம் எனக்கு 500 ரூபா கொடுத்துடணும். சரிங்க, மாசம் 500, ஒரு 1ஆவது மாசம் 2ஆவது மாசம் 500 500 500 500 6 மாசம் ஆச்சு. எங்கப்பா 10,000 ரூபா? இல்லைங்கண்ணா, இன்னொரு 6 மாசம் எழுதிங்க. அப்படியா? சரி, ஓகே, 6 மாசம் எழுதி அன்னிலேருந்து 1000 ரூபா கொடுக்கணும். டபுள் வட்டி, ஃபைனு. இப்போ நீ ஃபைனான்ஸ் போனீங்கன்னா எல்லாத்துலேயுமே பெனால்ட்டி இருக்குது. இப்போ இந்த கன்சல்ட்டிங்லாம் வண்டி எடுத்துருக்காங்களே, அங்கே எல்லாம் போனீங்கன்னா பெனால்ட்டி போடுவாங்க. அவங்களுக்கு எப்படி, அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கொடுக்குற ரேட்டை விட வண்டிலாம் சில சமயம் கம்மியாக கொடுப்பாங்க. எப்படின்னா அவங்களுக்கு அதில் பேலன்ஸ் ஆயிரும், இந்த வட்டியில் அதில் இதில் பேலன்ஸ் ஆயிரும். இது மாதிரி ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. அப்போது இதில் லாபம் ஒரு தடவை, இதில் மல்டிபிள் லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் நீ முதல் போடுற 100 ரூபா முதல்ல போட்டு ஒரு பொருள் வாங்கினேன், 110 ரூபாய்க்கு வித்துட்ட. இப்போ உன் முதல்ல என்னாச்சு? போயிருச்சு. வட்டியில் என்னாச்சு? உன் முதல்ல அந்த 10,000 ரூபா அப்படியே இருக்கு. புரியுதா? டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு, அந்த முதல் உனக்கு போயிருச்சா கை விட்டு, அந்த முதல் அப்படியே இருக்கும். புரியுதா இல்லையா? 6 மாதம் டைம் வச்சு 10,000 ரூபா கொடுத்துட்ட. 6 மாதம் கழிச்சு அவன் 10,000 ரூபா கொடுப்பான்ல. ஆனால் அந்த 6 மாதத்துக்குள்ளே நீ வந்து 3000 ரூபா சம்பாதிச்சிட்டே இல்லை, மாதம் 500 ரூபான்ட்டு. அப்போ வியாபாரத்தின் மூலமாக நீ அதே 3000 ரூபா சம்பாதிச்சேன்னா உனக்கு 10,000 ரூபா போயிடும். ஆனால் இவனுக்கு அந்த 10,000 ரூபா முழுசா அப்படியே நிற்குது. ஆனால் அது 3000 ரூபா சம்பாதிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் திரும்பி பாயிட்டு வந்துடும். இங்கே நீ ஒரு சப்பல் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே அந்த சப்பலும் போயிடும், நீ போட்ட அந்த 100 ரூபாயும் போயிடும். புரியுதா? இங்கே எப்படி நீ அதுலேருந்து காசு நீ மாதம் மாதம் ஒரு தடவைக்கு நிறைய தடவை சம்பாதிப்ப. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுவேன், போட்ட காசு உன் பாக்கெட்டுக்கு மறுபடியும் திரும்பியும் வந்துடும். எவ்வளோ இதில் டேஞ்சர் இருக்குது, இதெல்லாம் நிறைய பிரச்சனை. அப்போ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மனித குலத்துடைய ஆற்றல், திறமை, உழைப்பு, பொருள் எல்லாமே முடங்கி போகும், வளர்ச்சி ஆகாது. இதனால் என்ன ஆயிரும், எல்லாரும் விரக்தி அடைஞ்சிடும். விரக்தி அடைஞ்சு இது போயிடுவோம். இதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனையை கொண்டு போய் வரும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், வட்டி வாங்கக்கூடாது என்று இறைவனிடமிருந்து வந்த அறிவுரைப்படி யாராவது உங்களில் அதை விட்டு விலகி கொண்டால் முன்னால் அவர் வாங்கியது அவருக்குரியது. இதற்கு முன் வட்டி வாங்கிய அவருடைய விஷயம் அல்லாஹ்விடம் இருக்கிறது. அல்லாஹ்வின் உத்தரவு வந்த பின் வட்டியை விட்டதினால் அல்லாஹ் அவரை மன்னித்து விடலாம். தவிர இந்த உத்தரவு கிடைத்த பின் எவரேனும் பிறகும் வட்டியின் பக்கம் திரும்பினால் அவர்கள் நரகவாசிகளே, அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி விடுவார்கள். இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த ஆயத்து இறங்குறது ஒரு டைமில் இறங்குது. இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய லெவலில் வட்டிக்கான குடுக்கல் வாங்கல் நடந்திருக்கும். நிறைய பேர் கடன் கொடுத்துருப்பான், நிறைய பேர் தவணை எழுதியிருப்பான், நிறைய பேர் வட்டிக்கான டிஸ்கஷன் நடந்திருக்கும். இது எல்லாமே பைசல் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ வட்டி ஹராம்னா எப்படி, எங்கேருந்து ஹராம் அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னைக்கு டேட்ல இருந்து புதுசாக எந்த கடனும் வட்டிக்கு தரக்கூடாது, வட்டி இல்லாமல் தான் கொடுக்கணும். புரியுதா? இது ரூல்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, இன்னிலிருந்து உங்களுக்கு யாருக்கும் மாதம் மாதம் வட்டி வராது, ஒன்லி அசல் பணம் மட்டும்தான் தரப்படும். எவனும் வட்டி கேட்டு வட்டி கொடுத்த வட்டி கடன் வாங்கினவங்கள்ட்ட தொந்தரவு பண்ணக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ரூல் நம்பர் 2. இதில் இன்னொரு விஷயம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதுக்கு முன்னாடி நீங்கள் வட்டி வாங்கினீங்களே அதை கூட நான் தான் முடிவு பண்ணுவேன், மன்னிக்கிறதா வேண்டாமான்ட்டு. புரியுதா? அதாவது நீ வட்டி வேணான்னு விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அல்லாஹ் என்னங்கிறான், அது ஒரு பாவமாகவே கணக்கில் வச்சிருப்பேங்க. ஏன்னா அப்போ நீ மனசாட்சி இல்லாமல், இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் இது மனசாட்சி இருக்கிறவனே சொல்லிடுவான் இது அநியாயம்ன்ட்டு. இன்னைக்கு வந்து ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டுறாரு, ரோட்டில் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் அடிபட்டுறாரு, அவங்க ஏழை, அவர் தான் வீட்டில் சம்பாரித்து போடுறது. வந்தாங்க, ஏதோ ஒரு குழி இருந்துச்சு, விட்டாரு, விழுந்துட்டாரு, மண்டை உடஞ்சிருச்சு. அந்த மண்டைக்கு வந்து முக்கியமான நரம்பெல்லாம் பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணணும், 2 லட்ச ரூபா செலவாகும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, அந்த குடும்பம் எவ்வளோ துடிச்சிட்டு இருக்கும். அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணணும். இப்போ அந்த ஊர்லேயே பணம் வச்சிருக்கிறவன்ட்ட போய் பணத்தை கேட்குறாங்க, 2 லட்ச ரூபா ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தேவைப்படும், எடுத்து கொடுத்துருவான். கொடுத்துட்டு எனக்கு எவ்வளோ தருவேன், மாதம் மாதம் எப்படி தரும், அவருக்கு தானே சம்பாரிச்சு கொடுப்பாரு, அந்த ஆம்பளை தானே சம்பாரிச்சு கொடுக்கணும். இது எவ்வளோ கொடூரமான செயல். காமன் சென்ஸ் இருக்கிற யாருமே வட்டியை வந்து கொடுக்கவே மாட்டான். மனசாட்சி உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா தானே இருக்குது, பீரோல் தானே வச்சிருக்கிறேன், உயிர் போகிற அர்ஜென்ட்டில் இல்லை அந்த காசு, அல்ல ஏன் உனக்கு அவ்வளோ காசு கொடுத்தான், எனக்கே இந்த மாதிரி வச்சிருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு சோதனை தானே, உனக்கு மனசாட்சிங்கிறதே இல்லையா? இப்போ நான் வட்டி தரமாட்டேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன், என் புருஷன் சாவுட்டுன்னு விடுவே இல்லையா? அப்போ ஒரு உயிரை கொள்கிற பாவமும் வட்டிக்குள்ளே வருதா? தரமாட்டேன்னு சொல்கிறான்ல அவன் காசு வச்சுட்டு. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடூரம் வரும். எத்தனை குடும்ப அனாதையாக இருக்கும், எத்தனை பெண்கள் விதவையாக இருப்பாங்க, எத்தனை குழந்தைங்க பசியில் செத்து இருப்பாங்க, எத்தனை பேர் படிக்க முடியாமல் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் போயிருப்பாங்க. இதெல்லாம் ஏகப்பட்ட பாவம். அதனால் அல்ல என்னங்கிறான், நீ ஏற்கனவே வாங்கினது கூட அது உன்னுடைய நடவடிக்கையை பொறுத்து, நீ உண்மையிலே திருந்தி அதெல்லாம் ஃபீல் பண்ணி அப்படி இருந்திருந்த அப்படின்னா நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மன்னிப்பேன்னு கேரண்டிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வட்டி காசு நான் தரமாட்டேங்கிறேன், திரும்பி எவனும் தரக்கூடாது. இது கவர்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ இது தரமாட்டேன்னு அல்லாஹ் சொல்லி என்ன நடக்க போகுதுன்னா, எவனும் திருப்பி தரமாட்டான். திருப்பி யாராவது வட்டின்னு வந்து யாராவது கேட்டாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகார் கொடுத்தாங்கன்னா செருப்படி விழுவும், எவனுக்குமே போய் வட்டி கொடுக்க முடியாது காசு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது ஏன் அல்லாஹ் வந்து வட்டி இனிமேல் வட்டி வாங்கக்கூடாதுங்கிறான்னா, இதே வந்து அல்லாஹ் பாரு இன்னொரு ரூல்ஸ் வைக்கல. என்னன்னா, வட்டி கொடுத்த வட்டியெல்லாம் ரிட்டர்ன் கொடுங்கன்னு வச்சான்னு வச்சுக்கோ, அது பெரிய பிரச்சனை கொண்டு வந்துடும்.
இந்த வட்டி கொடுத்த அந்த முதலாளிகளை பார்த்து இது வரைக்கும் நீங்கள் வாங்கின வட்டியெல்லாம் ரிட்டர்ன் கொடுங்கன்னா அவன் எத்தனை தலைமுறை வாங்கியிருப்பான். அது போகும், எங்கள் அப்பாவும் வாங்கினாருங்க, எங்கள் தாத்தாவும் வாங்கினாருங்க, ஏங்க எங்கள் அப்பாட்ட ஏமாற்றி தாங்க அந்த நிலத்தை வாங்கினா, அதையும் இது லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் பெருசு. இது உலகத்தில் என்ன ஆயிரும், பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். அதனால் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் விட்டுட்டான். அதோட நிறுத்திக்கோ, இனி புதுசாக கொடுக்காத, இனிமேல் நீ வட்டி வாங்காத, புரியுதா? திருப்பி கொடுக்கறத பற்றி இவனும் பேசாத அவனும் பேசாத, ஒழுங்காக நடந்தேன்னா அவனை மன்னிச்சு விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லா சொல்கிறான், அல்லாஹ் வட்டியை அழித்து தர்மங்களை வளர்க்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், வட்டிங்கிறதே அழியக்கூடியது தான். அது மனித குலத்திற்கு அழிவு பாதையை கொண்டு செல்லும். அதே அல்லாஹ் என்ன சொல்கிறான், தர்மத்தை நான் என்கரேஜ் பண்ணுறேன், தர்மம் பண்ணுங்க, பணம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுறா, அதுக்கு தானே நான் கொடுத்துருக்கிறேன். அது மனிதாபிமானத்தையும் வளர்க்கும், அது உலகத்துடைய பொருளாதாரத்தையும் வளர்க்கும். எப்படி வளர்க்கும்? அல்லாஹ் என்ன எப்படி சொல்கிறான் அப்படின்னா, வட்டிங்கிறது என்ன, பொதுவாக சுயநலம், அதாவது எனக்கு என் காசு பெருசு, நான் எவனுக்கும் கொடுத்து உதவ மாட்டேன், சுயநலம், இரக்கம் யார் மேலேயும் படமாட்டேன், கஞ்சத்தனம், இந்த குணங்களை இது மனுஷனுக்கு வளர்க்கும். இந்த குணங்கள் மனுஷனுக்கு நல்லதா? இந்த குணங்கள் மனுஷனுக்கு நல்லதா? நல்லது கிடையாது. சிரமத்தில் இருக்கிறவனுக்கு உதவி செய்யணும், இது நல்ல குணம், புரியுதா? நெருக்கடியில் ஒருத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட போய் லாபம் சம்பாதிக்கலான்னு பார்க்கலாமா? அப்படி பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் உருப்படுமா? புரியுதா? அதே மாதிரி ஒருத்தன் வட்டிக்கு வாங்கி தொழில் நடத்துறான்னு வச்சுக்கோ, ஒரு தள்ளுவண்டி கடை வச்சிருக்கான், அவன் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு எதுக்கோ ஒரு சிரமத்துக்கு வாங்கிட்டான், அவன் டெய்லி 800 ரூபாய் வட்டி கட்டணும்னு வச்சுக்கோ, அவன் டெய்லி 1000 ரூபாய்க்கு அவன் கடையில் வடை ஓடும், 800 ரூபாய் தூக்கி வட்டிக்கு கொடுத்துட்டானா வெறும் 200 ரூபா தான் அவனுக்கு நிற்கும். அவனுக்கு கடையில் ஒரு 500 ரூபாய்க்கு ஓடிச்சுனா கூட அவனுக்கு மனசில் சந்தோஷம் இருக்காது. இந்த 500 ரூபா வட்டி வரைக்கும் போக போகுது, 800 ரூபாய் வரைக்கும் அவனுக்கு என்னவா இருக்காது, உற்சாகம் இருக்குமா வேலை செய்யறது? அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டில் தானே வேலை செய்வான், புரியுதா? நெகட்டிவ் மைண்ட் செட்டில் தானே வேலை செய்வான். அதனாலேயே என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் குறையும். இது மாதிரி இது மாதிரி உலகம் இருந்துச்சுன்னா அந்த உலகத்தில் முன்னேற்றம்ங்கிறதே இருக்காது, அந்த சொசைட்டி முன்னேறாது. அதுதான் எல்லாம் சொல்கிறான், வட்டிங்கிறது அழிவு தான் கொண்டு வரும் அப்படிங்கிறான். இதனால் அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த ஏழை தொழிலாளி இருக்கான்ல, அவன் வட்டிக்கு வாங்கியிருக்கான்ல, அவன் நல்லா ஆப்பிள் வாங்கி சாப்பிட முடியுமா? அவன் வாரத்தில் ஒரு நாளாவது கறி வாங்கி சாப்பிட முடியுமா? குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. குழந்தைக்கும் நல்ல சாப்பாடுலாம் கொடுக்க முடியாது, ஆவரேஜ் சாப்பாட்டில் தான் வாங்கும். அப்போ ஆரோக்கியமான உடம்பு இருக்காதா? அவன் எங்கேருந்து உழைப்பான், தெம்பா எங்கேருந்து உழைப்பான்? அப்போ இதன் மூலமாகவும் என்ன ஆகும், அந்த நாட்டுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். இதுவும் வட்டினால ஏற்படுற பாதிப்பு. அதே மாதிரி அரசாங்கம் இன்னைக்கு என்ன பண்ணுறான், அரசாங்கத்துக்கு இந்த வட்டி வாங்குற அந்த குணம் இருக்கு, புரியுது? இந்த வட்டினால அரசாங்கமும் பாதிக்கப்பட்ட. தமிழ்நாடு அரசு ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கு, இந்திய அரசு ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்கு. எல்லாத்தோட பெரிய வல்லரசு யாரு? அமெரிக்கா. எல்லாத்தோட பெரிய கடன்காரன் நாடு எது? அமெரிக்கா. அவனுக்கு கடன், ஒரு நாடு எவ்வளோ கடன் வாங்கலாம்னு உச்சப்பட்ட லெவல் இருக்கோ அந்த லெவலுக்கே கடன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காரு, அப்படியே இந்த கடன் வாங்குற அந்த லெவல், அந்த அளவு முடிஞ்சிருச்சு, அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க, இல்லைன்னா அடுத்த மாதம் என்னால் கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. இவ்வளோ நெருக்கடியில் இன்றைக்கி அமெரிக்கா இருக்கு. இவங்களுக்கு யார் கடன் கொடுக்குறா? இப்போ அரசாங்கம்லாம் யார்கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்கு? எல்லாம் இந்த யூத பேங்க் வச்சிருக்கக்கூடிய பேங்க் எதுவுமே அரசாங்கத்துக்கு கிடையாது. எந்த அரசாங்கத்துக்கும் பேங்க்கு சொந்தம் கிடையாது, அது ஒரு தனி முதலாளிகளுக்கு சொந்தம். இவங்க உலகத்துக்கு கடன் கொடுத்து வச்சிருக்காங்க. இவங்க இந்த அரசாங்கம் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பு. எல்லாருக்கும் தெரியும் சாராயம் கெடுதல்ட்டு. சாராய கடை ஏன் மூட முடியல? மீதி தொழில்கள் எல்லாமே எப்படி இருக்கு, அதெல்லாம் சம்பாதிச்சு வட்டி கட்டுறதுக்கே சரியா இருக்கு எல்லா கவர்மெண்ட்டுக்கும். அப்போ அந்த வட்டி கட்டுறது வருமானம் கவர்மெண்ட் இல்லாதனால நியாயமா லாபம், அதாவது கவர்மெண்ட் எப்பயுமே இப்போ என்ன பார்க்குது, எதுல செலவு பண்ணா போட்ட காசு ரிட்டர்ன் வருமோ அதுல மட்டும்தான் செலவு பண்ணுது. இப்போ கவர்மெண்ட் எதுல தெரியுமா செலவு பண்ணுது, எதுல செலவு பண்ணா போட்ட காசு எடுக்க முடியும்னு பார்க்குது. இப்போ ரோடு போட ஒரு பஸ் விட்டோம்னா போட்ட காசு எடுத்துடலாம், டிக்கெட்டு வருது, அது போக்குவரத்து இருக்குது, அதில் எடுத்துடலாம், அதில் செலவு பண்ணும். சில அந்த மாதிரியான தொழில்களில் மட்டும்தான் செலவு பண்ணும். ஒரு ஏழைகள் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதிக்கு ரோடு போட்டு கொடுத்தா போட்ட காசு எடுக்க முடியுமா? அந்த ரோடு போடுறதுக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணிச்சுன்னா அந்த காசு திருப்பி கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குமா? எந்த வகையில் கிடைக்கும்? கிடைக்காது. அதனால் அதை செலவு பண்ணுறது இல்லை. இப்போ தெரியுதா ரோடு ஏன் தப்பாக இருக்குது நம்ம ஊரில், புரியுதா? அசிங்கமாக இருக்கா பில்டிங்கு, பெட்டெல்லாம் ரொம்ப பழசாக இருக்கா, பாத்ரூம்லாம் கிட்ட கூட போக முடியறது இல்லையா? அதெல்லாம் சரி பண்ணால் போட்ட காசு எடுக்க முடியுமா? ஃப்ரீ ஹாஸ்பிட்டல். அதனால் என்ன பண்ணுறாங்க, அங்கெல்லாம் செலவு கட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வட்டினால ஏற்படுற பாதிப்பு. இந்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் மட்டும் வட்டி வாங்காமல் இருந்திருந்தா இப்படி இருக்காது. நம்ம ஊர் பஸ்ஸு இப்படி ஓட்ட உடச்சல இருக்காது, நம்ம ஊர் ரோடு இப்படி இருக்காது, புரியுதா? அதே மாதிரி ஒரு ஏழைக்கு அதாவது இவ்வளோ டேக்ஸ் இருக்காது. பெட்ரோல் எவ்வளோ டேக்ஸ்? பெட்ரோலுடைய ஒரிஜினல் ரேட்டு 35 ரூபா, டேக்ஸ் எவ்வளோ? 70 ரூபா. 35 ரூபா பெட்ரோலுக்கு 70 ரூபா டேக்ஸ். நான் சொல்றது கம்மியாக கூட இருக்கும், இதை விட ஜாஸ்தியாக கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது குறைந்த, எனக்கு கடைசியாக ஞாபகம் இருக்கிறது சொல்றேன். டபுள் மடங்கு காசு. எவ்வளோ டேக்ஸ் போடுறாங்க தெரியுமா? இதெல்லாம் எதுக்கு போடுறாங்க டேக்ஸ்? இந்த டேக்ஸ் போட்டால் இவ்வளோ காசு எங்கே போகுது?